ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மிளகாய் பொடி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த மிளகாய் பொடி சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நிறைய ரெசிபீஸ் இதிலருந்தே பண்ணலாம். இதை நான் எப்படி செய்கிறதுன்றதை சொல்கிறேன். இதுக்கு நான் கருப்புளுந்து தான் யூஸ் பண்ண போகிறேன். கருப்புளுந்து ரொம்ப நல்லது. இந்த தோலை நீக்காமல் இருக்கிறது ரொம்ப ஹெல்த்து பெனிஃபிட். அதுக்கு தான் எடுத்துக்க போகிறேன். அது ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறேன். ஒரு டம்ளர் அளவு, நான் டம்ளர்லேயே கணக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு சின்ன டம்ளர், நம்ம காஃபி குடிக்கிற டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிறேன். 100 கிராம் இருக்கும். அது நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வறுக்கணும். கருப்புளுந்துன்றதுனால அது என்ன கலர் சேஞ்ச் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். கலர் மாறிடுச்சா மாறலையான்றது கூட தெரியாது. ஆனால் வறுக்கும் போதே நல்ல ஸ்மெல் டிஃப்ரென்ஸ் வரும். நான் உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன், பாருங்கள். 100 கிராம் அதே போல் கடலைப்பருப்பும் எடுத்து வறுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், கலர் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். வறுத்ததை நான் பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கேன். கையில் இருக்கிறது பச்சை உளுந்து. அது கொஞ்சம் கருப்புலேருந்து ப்ரௌன் கலராக மாறுற போல் வந்திருக்கும். இதுதான் பதம். நல்லா வாசனையாகவும் இருக்கும். நம்மளுக்கு வறுக்கும் போதே வீடு ஃபுல்லாக வாசனையாக இருக்கும். இது நம்மளுக்கு தெரிஞ்சதுனாவே வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். கடலைப்பருப்புலாம் நல்லாவே தெரியும். கலர் மாறிடுச்சுன்னா ஓகே, நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னு தெரியும். இது நல்லா வறுக்கட்டும். வறுத்து எடுத்து வச்சுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் உளுந்து 100 எடுத்திருக்கேன், கடலைப்பருப்பு 100 எடுத்திருக்கேன். இது ரெண்டும் வறுபட்டுருச்சு. இதை நான் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்க போகிறேன். மொத்தமாக தான் சேர்த்து அரைக்க போகிறோம். நல்லா செவக்க இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுக்கணும். இது அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதே அளவு 100 கிராம் உடச்ச கடலையும் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு வறுத்தது கிடைக்கும்ல, நம்ம சட்னிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த உடச்ச கடலை, அது 100 கிராம் எடுத்திருக்கேன். வெள்ளை எள்ளு ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளு தான் இருக்குன்னா அதுவும் ஓகே, இல்லை வெள்ளை எள்ளுனாலும் ஓகே. ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன் நான். இது நல்லா படபடன்னு வெடிக்கிற அளவுக்கு வெடியணும். இது உளுந்து கூட வெடியும். உங்களுக்கு ஈஸியாக தெரியணும் அப்படின்னா அந்த ஸ்மெல் வரும். லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும், பொரிய ஆரம்பிக்கும், டக்கு டக்குன்னு எகுரும் அந்த கடாயில். அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுனாவே அது ஓகே. எள்ளும் அதே போல் தான், நல்லா பொரியும், படன்னு தெளிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அந்த டைமில் ரொம்ப தீ அதிகமாக வச்சு வறுக்காதீங்க, தீஞ்சிரும். குட்டி குட்டியாக இருக்கிறதுனால சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக வருங்க. அப்போ தான் அழகாக ஒன்று ஒன்றா பொரிஞ்சு வரும். நல்லா கடிபடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அது அரைகிறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். நம்ம வறுக்கலை அப்படின்னா அப்படியே சக்கையாக ஆகிடும். இந்த எண்ணெய் வர்றதுக்கு போல் ஆகிடும். அது நல்லா இருக்காது. கலர் இதுலேயும் மாறும், அழகாக பொரியும் போது நம்மளுக்கே தெரியும். அந்தளவுக்கு வறுத்தெடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது பாருங்கள், அது தெரியுது பாருங்கள். நான் வீடியோ காமிக்கிறேன், தெரியுது அவங்களுக்கு. நான் அப்படி விட நல்லா பொரியுது பாருங்கள். அது போல் பொரியணும். அதுவே எகிரி வரும். அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய், ஒரு 6 காஞ்ச மிளகாய் நான் எடுத்து வச்சுருக்கேன். நீல காஞ்ச மிளகாய், நான் நீட்டு காஞ்ச மிளகாய் தான் அதை போட்டிருக்கேன். எல்லாத்துக்கும் 100 தான். 100 கிராமுக்கு ஒரு மிளகான்ற போல் 6 to 7 கூட வச்சுக்கலாம் நீங்கள். இது அவ்வளோதான். 7 காஞ்ச மிளகாய் கரெக்டாக இருக்கும். நல்லா இதையும் வறுத்துக்கோங்க. நான் எதையுமே ஆயில் போடாமல் வெறும் பேனில் தான் வறுக்கிறேன். இரும்பு கடாயில் தான் வறுக்கிறேன். வெறும் எதுவுமே போடலை, ஆயில் எதுவுமே போடலை, ப்ளெயினாக வறுக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா வறுபட்டதும் நம்ம போடும்போது மிளகாலாம் எப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டினா போல் இருக்கும். வறுக்க நல்லா குண்டாக சைஸ் மாறும். அப்போ நல்லா ஹீட் ஆகி வந்துருச்சு அப்படின்றது தெரியும். அதே போல் நல்லா நம்ம வதக்கும் போதே சவுண்டு நல்லா வரும். கலன்ட்டு ஆடுறா போல் சவுண்டு வரும். அப்படி வந்ததுன்னா அது நல்லா வறுபட்டுருச்சு. அது இல்லாமல் நம்ம ப்ளெயினாக வறுக்கும் போதும் நல்லா நெடி ஏறும். ஓகே, அது பார்த்து நல்லா வறுந்துருச்சுன்னு அர்த்தம்.
ஒரு பொருளுக்கும் நல்லா எப்படி வறுபட்டுருச்சு ஸ்மெல் பார்க்கணும். இதோடு நான் கடாயை நிறுத்திட போகிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு இருக்கும். இதில் கருவேப்பிலை மட்டும் அலசி காய வச்சு அந்த துணியில் ட்ரைன் பண்ணி வச்சுருந்தேன். பச்சை மட்டும்தான் இருக்குது. இதை அப்படியே அடுப்பை நிறுத்திட்டு அந்த கடாய் சூட்டுலேயே போட்டு வதக்குறேன். இரும்பு கடாய் தானே, அதனால் அந்த ஹீட் அப்படியே இருக்கும். நம்ம தீ வச்சு வதக்கணுன்னா கருப்பாயிடும். அதனால் அப்படியே போட்டு பச்சையாக போட்டிருக்கிறத சும்மா கடாயில் போட்டு வச்சோம்னாவே சூடில் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், கலர் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் அதே ஹீட்டில் பெருங்காய பொடி யூஸ் பண்ணுறேன். இல்லை பெருங்காய கட்டி இருக்குன்னா நீங்கள் கொஞ்சோண்டு ஆயில் போட்டு அந்த பெருங்காயத்தை வரையும் நல்லா இது பண்ணி எடுத்துக்கோங்க. பெருங்காய பொடினா இந்த பேன் ஹீட்லேயே போட்டு நல்லா வதக்கிட்டிங்கன்னா அந்த ஹீட் பண்ணது அந்த இது போயிடும். இப்போ இதை நான் ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க இது எல்லாத்தையும் ஜாருக்கு ஷிஃப்ட் பண்ணி அரைக்க வேண்டியது தான். தேவையான அளவு இதுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கணும். சேர்த்து அரைச்சோம்னா மிளகாப்பொடி ரெடி. எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். சாதத்துக்கும் பருப்பு பொடி போல் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இட்லி, தோசை, பொடி இட்லி, பொடி தோசை என்ன இருந்தாலும் எமர்ஜென்சிக்கு டக்குன்னு யூஸ் ஆகும். இது போல் நல்லா கொரன்னு அரைக்கணும். இதுதான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.